Hi friends, welcome to Tip and Fingertip YouTube channel. என்னோட வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம க்ரீன் டீ பவுடர் எப்படி வீட்டிலே தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரியான நல்ல வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம க்ரீன் டீ பவுடர் தயாரிக்கிறதுக்காக ரொம்ப பொருட்கள் எல்லாம் தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷான க்ரீன் டீ லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது தேயிலையோட அரும்புகளை எடுத்துக்கோங்க. அரும்புகள் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உடைக்கிற போது குயிக்காக உடையிற மாதிரியாக இருக்கும். ரொம்ப இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இலைகள் எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இலைகள் வச்சு தயாரிக்கிறப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் முழுமையான பெனிஃபிட் எங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வீடுகளில் தயாரிச்சுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால நீங்கள் முடியுமான அளவு வீடுகள்லேயே தயாரிச்சுக்கோங்க. இலைகள் கிடைக்கிறப்போ அதை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு விறகு அடுப்பில் மிதமான தீயில் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நீங்கள் மிதமான அடுப்பில் வச்சு உங்களால் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா குறைவான தீயில் வச்சு கூட உங்களுக்கு பண்ணலாம். இது கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் மிதமான சூட்டில் இருக்கிற அடிப்பக்கம் கனமான ஒரு பாத்திரத்தில் இந்த தேயிலையோட இலைகளை போட்டிருக்கேன். நீங்கள் இலைகளை போடுறப்போ க்ளீனான பூச்சி தாக்கம் இல்லாத இலைகளாக பார்த்து போட்டுக்கோங்க. இதை வாஷ் பண்ணி எட் பண்ண வேணாம். எட் பண்ணிங்கன்னா அது கீழே ஒட்டி பிடிச்சிக்கும். அதோட இது மாதிரியான முற்றி இலைகளையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இலைகள் போடுறப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். இது நம்ம கைகளாலே தயாரிக்கிறதுனால கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் இருக்கிற காம்புகள் தடிப்பமாக இருக்கும். அதனால அதோட இலைகளும் சிலதுகள் பெருசாக இருக்கும். அதுகளை நீங்கள் கைகளால் கிள்ளி போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு கைகளால் கிள்ளி போடுறதுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் சிசர் வச்சு கொஞ்சம் லேசாக கட் பண்ணி போட்டு நீங்கள் இதை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி இது மாதிரி ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா வத்தி வெந்திருக்குது. இதனுடைய ஹீட்டெல்லாம் இருக்கிறதுனால ஈரப்பதம் ரொம்ப குறைஞ்சிருக்குது. இலைகளெல்லாம் சுருண்டு இருக்கிறது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி பண்ணிகிட்டே வரணும். இதே மாதிரி நம்ம கைகளால் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் கைகளில் ஒரு லேசான ஒரு பசைத்தன்மை ஏற்படும். அது ரொம்ப ஒட்டாது, ஆனால் லைட்டாக ஒட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை கொஞ்சம் ரெஸ்ட்டில் வச்சுடுங்க. அதாவது அடுப்பிலிருந்து இறக்கி வச்சுடுங்க. நான் இப்போ வச்சுருக்கிற மாதிரி அதிலிருந்து எடுத்து வச்சிங்கனாலும் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. அதில் இருக்கிற ஹீட் எல்லாம் ரொம்ப கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் அதை மறுபடியும் ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் மறுபடியும் ஹீட் பண்ணுறப்போ கைகளால் தான் பண்ணணும். நாங்கள் கைகளால் பண்ணுறது எதுக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்பூனாலெல்லாம் பண்ணும்போது முழுமையாக அதை எங்களால் கைகளால் பண்ணுற மாதிரி ஸ்பூனாலெல்லாம் பண்ண முடியாது. நம்ம உதறி போடுறதுனால எல்லா பக்கமும் ஈக்குவலான ஹீட் பரவும். அதனுடைய ஹீட் எங்களுக்கு எப்படி பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நான் இறக்கி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப க்ரீன் டீ தயாராகிட்டு வர்றது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், நான் அதை மறுபடியும் இறக்கி வச்சுட்டேன். கையில் ரொம்ப பசத்தன்மை ஏற்படும். அப்போ நீங்கள் இறக்கி வச்சுட்டு மறுபடியும் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3rd டைம் போட போகிறேன். இது செகண்ட் டைம் நான் இறக்கி வைக்கிறப்போ எனக்கு ஓரளவு தயாராகிட்டு வந்திருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு கீழே எடுத்து வச்சு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் தயாராக வேண்டியிருக்கு. அதனால நான் மறுபடியும் அடுப்புலையே வச்சுட்டு என்னோட 2 கைகளாலேயும் நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுறேன். அப்படி தேய்ச்சி விடும்போது எங்களுக்கு க்ரீன் டீயோட காயாத இலைகள் எல்லாம் ரொம்ப குயிக்காக எங்களுக்கு ட்ரையாக கிடச்சிடும். அப்புறம் நம்ம தேயிலை பேக்கெட்டில் எப்படி எங்களுக்கு தேயிலை வருதோ அதே மாதிரியான ஒரு மெத்தட் எங்களுக்கு கிடைக்கும். நான் என்னுடைய காம்புகளை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அது இதை விட குயிக்காக உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காகவே உங்களுக்கு க்ரீன் டீ தயாராகி வந்துடும். கைகளால் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்பூனெல்லாம் வச்சு பண்ணுறதை விட கைகளால் பண்ணுறப்போ எங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறது பெட்டர். அப்படி இல்லைன்னா நீங்கள் மைக்ரோவேவ் ஓவனில் ட்ரை பண்ணுறது நீங்கள் முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா அதில் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடையாது. அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் டீ எல்லா நாடுகளில் கூட இப்போ எல்லாருமே அதிர்ந்திட்டு வர ஒரு பானமாக மாறிட்டு வருது. அதனால நீங்களும் கேஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை உங்களுக்கு உள்ள குடிக்க எடுத்துக்கலாம். நீங்கள் காம்ப்ளிகேட்டடான ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட கூட சஜஷன் கேட்டுக்கலாம்.
இது வந்து எப்போல்லாம் அருந்தணும், இது வந்து எவ்வளோ பெனிஃபிட் ஆனது, இது எந்த நோயாளிகள் அருந்தலாம், இது வந்து நோயாளிகள் மட்டும்தானே அருந்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஓரளவு ஒரு பாதிக்கு பாதி மாதிரி எனக்கு க்ரீன் டீ தயாராகி வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தா புரியும். ஓரளவுக்கு மேலே எனக்கு தயாராகிட்டே வருது. பார்த்திங்கன்னு உங்களுக்கு புரியும். நான் ஓரளவு தயாரானதுக்கப்புறம் முக்கால்வாசி மாதிரி எனக்கு தயாராகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை வந்து ஒரு பிளேட்டிங்கில் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கைகளாலேயே நான் இந்த தயாராகாத க்ரீன் டீ இலைகளை என்னால் எடுத்துக்க முடியும். ஏன்னா தயாராகாத கீழேயும் தயாராக வேண்டியது மேலேயும் இருக்குது. அதனால நீங்கள் கைகளாலேயே எடுத்துக்க முடியும். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். தொடர்ந்து பண்ணுறப்போ உங்களுக்கு க்ரீன் டீ கொஞ்சம் இருக்கிறதுல பெருசாக இருக்கிறது வந்து உங்களுக்கு வேறையாக வந்துடும். இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான என்ன விஷயம்னா, க்ரீன் டீ தயாராகும் போதே அது வந்து பவுடர் ஃபார்முக்கு மாறிடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். தயாராகாத மறுபடியும் நீங்கள் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணுறப்போ நான் கைகளாலேயே பண்ணுறேன். அதனால நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள். பார்த்திங்கன்னு உங்களுக்கு புரியும். இந்த க்ரீனாக இருக்கிறது கூட எனக்கு குயிக்காக உடையக்கூடிய தன்மையில், அதாவது தூளாக எனக்கு ஆக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. இது வந்து கைகளால் கூட நீங்கள் அழுத்தி கொஞ்சம் இதாக்குற நேரம் வந்து பவுடராக மாறிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கிரைண்டர், அதாவது மிக்சர் ஏதாவது ஒன்றில் போட்டு நீங்கள் அதை அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இந்த க்ரீன் டீ பவுடர் ஸ்டோர் பண்ணுறப்போ ஒரு தடவை ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நான் எப்படி க்ரீன் டீ தயாரிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். சுடு தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் க்ரீன் டீ தயாரிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு க்ரீன் டீ பவுடர் நீங்கள் எட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கைகளாலே தான் உங்களுக்கு எட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஒரு ட்ரையான ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீன் டீயை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடிகட்ட வேணும்னா வடிகட்டி, அப்படியே இல்லைன்னா சும்மாவே உங்களுக்கு ட்ரிங்க் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.